லோகேஷ் கனகராஜ் மற்றும் நெல்சன் திலீப் குமார் ரெண்டு பேருமே முதல் படத்துல வெற்றியை பதிவு செஞ்சுட்டு ரெண்டாவது படத்துல பெருசா கவனம் இருந்தாங்க. லோகேஷ் தனக்குன்னு ஒரு புது கமர்ஷியல் ஆக்ஷன் கதைக்களத்திலையும் நெல்சன் டார்க் காமெடி கதைக்களத்திலையும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல்ல இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ரெண்டு பேரோட ரெண்டாவது படமும் அதனாலே 100 கோடி கிளப்ல ஜாயின் ஆகுச்சு. சொல்லி வச்ச மாதிரி மூணாவது படத்தை தளபதியை வச்சு டைரக்ட் பண்ணாங்க. லோகேஷோட மாஸ்டர் ஹிட் ஆகுச்சு. பட் நெல்சனோட பீஸ்ட் மிகப்பெரிய கிண்டலுக்கு உள்ளாகுச்சு. சரியா லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தை டைரக்ட் பண்ணி LCU அப்படின்னு ஒரு யூனிவர்ஸ் ஓபன் பண்ணி கோலிவுட் ரசிகர்கள் மத்தியில பெருசா வரவேற்பை பெற்றாரு. மறுபக்கம் நெல்சன் திலீப் குமார் அதிக ட்ரோல்ஸையும் விமர்சனங்களையும் சந்திச்சாரு. ஒரு ஈவென்ட்ல நெல்சன் நடந்து வரும்போது எந்த ஒரு வரவேற்பும் இல்லாம அமைதியா நடந்து வந்தாரு. பீஸ்ட் தோல்விக்கு அப்புறமா கூட நெல்சன் அதிகமான இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கல. ஆனா லோகேஷ் திரும்புற இடம் எல்லாம் இன்டர்வியூ கொடுத்தாரு. லோகேஷ் பிலிம்ஸ்க்குனே ஒரு தனி எதிர்பார்ப்பும் கிளம்புச்சு. சரியா நெல்சனுக்கு தலைவரோட ஜெயிலர் படம் மூலமா ஒரு கம்பேக் அமைஞ்சது. வேர்ல்டு வைட் 600 கோடிக்கு மேல வசூல் பண்ணி ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படமா ஜெயிலர் வெற்றி பெற்றுச்சு. தான் சந்திச்ச ட்ரோல்ஸ் விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே நெல்சன் ஜெயிலர் வெற்றி மூலமா பதிலளிச்சாரு. ஜெயிலர் ஹிட் ஆனதாலேயே ஜெயிலர் 2 இப்ப பிரம்மாண்டமா தயாராகிட்டு வருது. மறுபக்கம் தலைவரை வச்சு லோகி கூலி படத்தை டைரக்ட் பண்ணாரு. கூலி படத்தால லோகேஷ் சோசியல் மீடியால அதிகமான ட்ரோல்ஸுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளானாரு. ரஜினி கமல் இணைஞ்சு நடிக்கிற படத்தை ஃபர்ஸ்ட் லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா சில காரணங்களுக்காக விலகிட்டாரு. இப்போ ரஜினி கமல் ப்ராஜெக்ட நெல்சன் டைரக்ட் பண்றாரு. அசல் திரையுலகத்தை நாம அவ்வளவு சீக்கிரமா கணிக்கவே முடியாது. யாரை செலிப்ரேட் பண்றோமோ அவங்க சரியலாம், யாரை ட்ரோல் பண்றோமோ அவங்க கம்பேக் கொடுக்கலாம். உண்மையாவே சினிமா இஸ் அன்பிரெடிக்டபிள்.